Hello everyone. இந்த வீடியோல நம்ம வந்து business cycle பத்தி தான் பார்க்க போறோம். So economicsல வந்து இது இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட். இப்போ நம்ம MBA ரிலேட்டடா பார்த்துட்டு இருக்கறதுனால இது வந்து உங்களுக்கு யூனிட் 4ல வரும். So இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்திருக்கோம். லைக் GDP னா என்ன? அது எப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணலாம்? அதுக்கு வந்து இன்கம் மெத்தட் இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இருக்கு, ப்ராடக்ட் மெத்தட் இருக்கு. இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எப்படி வந்து ஒரு நேஷனல் இன்கம் வந்து நம்ம கால்குலேட் பண்றோம் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். So அதோட கண்டினியூவேஷன் மாதிரி தான் இந்த ஒரு டாபிக்கும் இருக்கு. ஸோ பிஸ்னஸ் சைக்கிள்லாம் எப்படி இருக்குது, இது வந்து சும்மா ஒரு 4 ப்ராசஸ், அதாவது இந்த 4 டேர்ம்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ரிப்பீட் ஆக போகுது. ஸோ சைக்கிள்னாலே நமக்கு தெரியும், அது வந்து ரிப்பீட்டடாக ஒவ்வொரு டைம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், கரெக்டாக? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் சைக்கிளில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன், பீக், கான்ட்ராக்ஷன், த்ராஃப், இந்த மாதிரி 4 டேர்ம்ஸ் தான். அது மறுபடியும் வந்துட்டு நடந்துட்டுருக்கு. ஸோ எக்ஸ்பான்ஷன், பீக், இது வந்து கான்ட்ராக்ஷன்னு சொல்லலாம், இல்லை ரெசெஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்துட்டு ட்ராஃப். இங்கேருந்து மறுபடியும் அது ரெக்கவர் ஆகிட்டு எக்ஸ்பான்ஷன். இது இந்த ஒரு டேர்முமே வந்துட்டு நான் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம ரியல் ஜிடிபினா நமக்கு தெரியும், கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட மொத்த கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்னா அவங்களோட மொத்த ப்ராடக்ட்ஸோட எவ்வளோ செலவாயிருக்கு, அதோட இன்கம் என்ன, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, எல்லாம் டோட்டலான ஒரு காசுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து மெஷர் பண்ணுறது தான். ப்ளஸ் டைம் இந்த சைடில். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன். அதாவது நீங்கள் அடுத்த சைக்கிளில் நீங்கள் இதை பார்க்கும்போது இது ரிகவரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பான்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபேஸில் என்ன ஆகும்னா ஒரு எக்கனாமி வந்துட்டு மூவ் ஆகுது, ஒரு ரொம்ப லோ பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் ரைஸ் ஆகுது, ஓகேவா? எக்கனாமி மூவ்ஸ் அப்வர்ட் ஃப்ரம் அ லோ பாயிண்ட். இதோட ஃபீச்சர்ஸ் அப்போ என்னென்னவா இருக்கும், அதாவது அப்போ தான் வந்து அது ரைஸ் ஆகுது அப்படின்னும் போது இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட், அவுட்புட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எம்ப்ளாய்மெண்ட்னால் வந்து அந்த டைமில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஓவரால் அந்த எக்கனாமி வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், ஓகேவா? ரைசிங் கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஸ்பெண்டிங். கன்சியூமருக்கு வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு காசு இருக்கும் கையில். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பிஸ்னஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். பிகாஸ் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து வேலை இருக்குது, அவங்களுக்கு வந்து சேல்ரி வருது, அவங்கக்கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இன்கம் இருக்குது. அப்படின்னு சொல்லும் போது பிஸ்னஸில் வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. அப்போ வந்து அவங்க ஆப்வியஸ்லி பிஸ்னஸுமே வந்து இருக்கிற பிஸ்னஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால வந்து ப்ராஃபிட்டும் இருக்கும் அந்த எக்கனாமிக்கு, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா COVID-19 வந்துச்சு. அப்போ நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு, ஓகேவா? பட் அதுக்கப்புறமா நிறைய, அதாவது நம்மளால் நேரில் போய் ஷாப்பிங் பண்ண முடியல, நிறைய கடைலாம் வந்து க்ளோஸ் பண்ணாங்க, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. பட் அது முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாமே அகெயின் ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம், அந்த COVID-19 தான் வந்து உங்களுக்கு ஒரு லோ பாயிண்ட்டு. பட் தென் அது முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ரைஸ் ஆகுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. செக்டர்ஸ் லைக் ட்ராவல், இ-காமர்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் எக்ஸ்பேண்டட் ரேப்பிட்லி. ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ் மாதிரி பார்க்கலாம். COVID-19 முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பிஸ்னஸஸ்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க, நிறைய வந்துட்டு ட்ராவல் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, ப்ராஃபிட் வருது, பீப்புள் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா COVID-19 அப்போது லைக் பாதி பேரை வந்து வேலையை விட்டு எடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் எம்ப்ளாய்மெண்ட்டுமே கம்மியாச்சு. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் ஃபேஸில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாகுது, இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாகுது. ஸோ எல்லாமே வந்து மேஜராக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட், எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட் மேலே இருக்க ஒரு பாயிண்ட் தான் வந்துட்டு பீக். ஸோ பீக்னால் நமக்கு தெரியும், அதுதான் வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டு, ஓகேவா? இதில் வந்துட்டு அந்த க்ரோத் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் க்ரோத் பிஃபோர் டெக்லைன்ஸ் பிகின். ஓகே, டெக்லைன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் தான் நம்ம வந்து பீக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவுட்புட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்த டைமில் வந்துட்டு மேக்ஸிமம் அந்த எக்கனாமியில் வந்து அந்த கண்ட்ரியில் வந்து எத்தனை பேரால் வேலைக்கு போக முடியுமோ மேக்ஸிமம் பீப்புள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்க, மேக்ஸிமம் அவுட்புட் இருக்குது. டிமாண்ட் மே எக்ஸீட் சப்ளை விட்டு டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்போது. ஸோ அதனால் இன்ஃப்ளேஷனுமே வந்துட்டு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா in 2007 பிஃபோர் த குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் வார் தட் அட் ஹை ரெக்கார்ட் ஹை. ஸோ அது வந்து ஒரு பீக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெசெஷன் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
ஸோ எக்ஸ்பேன்ஷன் தாண்டி அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி அது ஒரு ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கிறது தான் வந்து நம்ம பீக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்துட்டு நிறைய பேருக்கு வேலை இருக்கும், அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும், நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும், மேக்ஸிமம் அவுட்புட் இருக்கும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் தேர்ட் வந்துட்டு கான்ட்ராக்ஷன். அவ்வளோதான், மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கு அடுத்து வேறு என்ன இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். லைக் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். அதை தான் நம்ம வந்துட்டு ரெசெஷன்னு சொல்லலாம், இல்லை கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட்ஸ் டிக்ளைனிங். இதோட ஃபீச்சர் என்ன? அப்போது டிக்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதே போல் எம்ப்ளாய்மெண்ட்டு இருந்தது இப்போ வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக ஆகும். ரெசெஷன்னாலே நீங்கள் ஆப்வியஸ்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ரெசெஷன் பீரியடில் வந்துட்டு நிறைய பேருக்கு வேலையே கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே கம்மியாகும். அதே போல் டிமாண்ட் அண்ட் கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் ஃபால். அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கன்சியூமர் கான்ஃபிடென்ஸும் கம்மியாயிடும். ஸோ நம்மளால் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நம்மக்கிட்ட காசு இருக்காது, பிகாஸ் நம்மக்கிட்ட வேலை இருக்காது. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த ரெசெஷன் பீரியடில் நடக்கும். இப்போ தான் நம்ம வந்து 2007 வந்து பீக்கில் இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2008 வந்துட்டு பேங்க்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. அதனால வந்து அந்த இண்டஸ்ட்ரியே வந்துட்டு வேர்ல்டு வைட் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் ஐடிலலாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலே இந்த ரெசெஷன் பீரியட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். சொன்ன மாதிரி 2008 ரெசெஷன் வந்தப்போலாம் வந்துட்டு நிறைய பேருக்கு வேலை போச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஐடியில் ஒர்க் பண்ணவங்கன்னா வேறு ஃபீல்டு போனாங்க. நிறைய பேர் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் பீக் பாயிண்ட்டுக்கு அப்புறம் கான்ட்ராக்ஷன், அதாவது ரெசெஷன். அண்ட் தென் ஃபோர்த் வந்துட்டு டிப்ரெஷன். ஸோ இது வந்து ட்ராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி பாயிண்ட், அதாவது ரொம்ப லோ பாயிண்ட்டு, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப வேலை வாய்ப்பே இல்லாமல் ரொம்ப அந்த எக்கனாமி, அந்த கண்ட்ரியே வந்துட்டு எக்கனாமிக்கலி டவுனாக இருக்கிற இதை தான் வந்து நம்ம டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பாட்டம் பாயிண்ட், த லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சைக்கிள் வேர் எக்கனாமி ஸ்டாக்னேட்ஸ். அங்கேயே வந்துட்டு நிற்கிறது. ஸோ இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்போ என்னென்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப அவுட்புட் கம்மியாக இருக்கும், டிமாண்டே இருக்காது, ஸோ ப்ரொடக்ஷனே இருக்காது, வேர்ல்டு அதாவது வைட் ஸ்ப்ரெட்டு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கும், பிஸ்னஸ் எல்லாமே வந்துட்டு டவுனாக இருக்கும், அரல்ஸ் அவங்க க்ளோஸ் கூட பண்ணிவிடுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த லோ பாயிண்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா the Great Depression of 1930s in the US saw the unemployment about 20% and industries are shutting down. ஸோ இந்த மாதிரியான பாயிண்டில் வந்துட்டு நல்லா இருந்த இண்டஸ்ட்ரீஸ் கூட க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிற மாதிரியான சான்சஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஆஃப்டர் ட்ராஃப் இந்த ஒரு பாயிண்ட் ரீச் ஆகிடுச்சு, இல்லை லோவஸ்ட் பாயிண்ட் வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த சைக்கிள் வந்து அகெயின் பிகின் ஆகும். ஸோ ட்ராஃப்க்கு அப்புறம் நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? எக்ஸ்பேன்ஷன். அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அகெயின் ஒரு பீக் பாயிண்ட்டுக்கு வரும், மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் ஆகும். அண்ட் தென் அகெயின் வந்து ஒரு டிப்ரெஷன் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதுக்கப்புறமா இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டு ட்ரஃப்க்கு வந்துடும். ஸோ இதை தான் வந்துட்டு இந்த சைக்கிள்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த 4 ஸ்டேஜஸ் வந்துட்டு அகெயின் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம வேணால் பார்க்கலாம். ஸோ வந்து இந்தியன் ஐடி செக்டாரை எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்த்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்போ வந்து புதுசாக சாஃப்ட்வேர் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பூம் இன் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ், அந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு நிறைய இன்க்ரீஸ் ஆகுது, அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட்டு ரீச் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் ஹையரிங், சேலரிஸ், ப்ராஃபிட் வந்துட்டு பார்க்குறாங்க. அது ஒரு பீக்கில் இருக்குது அந்த டைமில். அதுக்கப்புறமா கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி 2008 வந்துட்டு கம்மி ஆகுது. அதாவது ரெசெஷன்னா குளோபல் ரெசெஷன், ரெடியூஸ்ட் அவுட் சோர்சிங் டிமாண்டு. அதுக்கப்புறம் லோவஸ்ட் பாயிண்ட் தான் வந்துட்டு லே ஆஃப். அவ்வளோதான், அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. அது வந்து 2009 நடந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து அகெயின் அந்த ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஒரு டெக்னாலஜிஸ் வந்து புதுசாக ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆகி புதுசாக எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகுறது எக்ஸ்பேன்ஷன். ஸோ இந்த சைக்கிள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸ்பேன்ஷன், பீக், கான்ட்ராக்ஷன், ட்ரஃப், அண்ட் தென் அகெயின் இது தான். ஸோ இந்த ஒரு 4 ஸ்டேஜ் தான் வந்து பிஸ்னஸ் சைக்கிளில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ். இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் அந்த கிராஃப் சொன்ன மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது. பட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். நான் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் தென் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்ற எல்லா வீடியோஸுமே வந்துட்டு நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ரிலேட்டட் டு மேனேஜர் எக்கனாமிக்ஸ் ஆர் MBA ரிலேட்டட் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அகெயின் நான் வந்துட்டு அந்த கிராஃப் தான் காமிச்சிருக்கேன்.
நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாலே ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு பீக்குக்கு போகிறாங்க. அண்ட் தென் மறுபடியும் வந்து ஒரு ரெசெஷன் நடக்குது, ஒரு கான்ட்ராக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் தான் வந்து ட்ரஃப். இதில் வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் மட்டும் கரெக்டாக வந்து போட்டு இந்த கிராஃப் போட்டாலுமே வந்து தெளிவாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.